முன்பொரு காலத்துல லண்டன்ல ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு திருடன் இருந்தான். அவன் எப்பேற்பட்ட கொள்ளையையும் ரொம்ப சுலபமா செய்வான். எப்பேற்பட்ட திருட்டுத்தனம் செஞ்சாலும் காவலர்கள் கையில கிடைக்காம தன்னோட புத்திசாலித்தனத்தால தெளிவா தப்பிச்சும் போயிடுவான். ஆப்ரஹாம் பேரை சொன்னாலே எல்லாரும் அதிர்ந்து போவாங்க. ஆப்ரஹாமுக்கு ஒரே ஒரு மகன். அவனோட பேரு ஜேம்ஸ். ஜேம்ஸ் கூட தன்னோட அப்பா மாதிரி பெரிய திருடனாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஜேம்ஸ் ஒரு தடவை ஆப்ரஹாம் கிட்ட போய், அப்பா, எனக்கும் உங்கள மாதிரி ஒரு பெரிய திருடனாகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு எப்படி திருடணும்னு தெரியாது. அதனால நீங்க எனக்கு எப்படி திருடணும்னு சொல்லி தரீங்களா அப்படின்னு அப்பாவியா கேட்டான். அப்ப ஆப்ரஹாம், ஜேம்ஸ், திருட்டுத்தனம் செய்யறதுன்றது கல்வி கற்கிற மாதிரி இல்ல. நீயாவே உன் மூளைய பயன்படுத்தி திருட்டுத்தனத்தை கத்துக்கணும். அனுபவத்தால கத்துக்க முடியுமே தவிர திருட்டுத்தனத்துல யாரும் உனக்கு சொல்லி தர முடியாது அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரியே ஆப்ரஹாம் கொள்ளையடிக்கிறதுக்காக வெளியில போக தயாராயிட்டு இருந்தான். அப்பா, என்னையும் இன்னைக்கு உன் கூட வெளியில கூட்டிட்டு போறியா? நீ எப்படி கொள்ளையடிக்கிறன்னு நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டான். அப்ப ஆப்ரஹாம் இல்லன்னு சொல்ல முடியாம, சரி என் கூட வா அப்படின்னு சொன்னான். 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி கொள்ளையடிக்கிறதுக்கு கிளம்பி போனாங்க. அப்பா புள்ள 2 பேரும் அங்க ரொம்ப பணம் இருக்கிற பணக்காரர் வீட்டுக்கு போய் அந்த வீட்ல இன்னைக்கு கொள்ளையடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆப்ரஹாம் அந்த பணக்காரரோட வீட்டை நல்ல நோட்டமிட்டு ஒரு செவத்துல ஒரு ஆள் உள்ள நுழையிற அளவுக்கு ஓட்ட போட்டான். அதுக்கப்புறம் தன்னோட மகன் கிட்ட, ஜேம்ஸ், சத்தம் எதுவும் போடாம அமைதியா நான் போட்ட ஓட்ட வழியா உள்ள போ. அறைக்கு மத்தியில ஒரு பெரிய ட்ரங்க் பொட்டி இருக்கு. நான் உனக்கு ஒரு போலீஸ் ஆவி தரேன். அதை வச்சு அதோட கதவை தர. அதுல இருந்த தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், எடுக்க முடிஞ்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னான். அப்பா கொடுத்த போலீஸ் ஆவியை எடுத்துக்கிட்டு ஓட்ட வழியா வீட்டுக்குள்ள போனான் ஜேம்ஸ். வீட்டுக்குள்ள இருக்கிற அறைக்கு சத்தம் இல்லாம போய் போலீஸ் ஆவிய பயன்படுத்தி ட்ரங்க் பெட்டிய திறந்து அதுக்குள்ள போய் சத்தம் போடாம கதவை சாத்திக்கிட்டான். அதுக்குள்ள இருக்கிறத எடுக்கும்போது சலசலன்னு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பணக்காரர் வீட்ல இருந்த வேலைக்காரங்க எழுந்திருச்சுட்டாங்க. எங்க இருந்துடா அந்த சத்தம்? எங்க இருந்து வருது? 4 பேர்ல ஒருத்தவன் ஆச்சரியத்தோட கேட்டான். அப்ப 2வது ஆள் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு, எதுவும் இல்லடா, எல்லா கதவும் மூடி இருக்கும்போது யார் வருவா? தூங்குங்க, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டே ட்ரங்க் மேல ஏறி படுத்தும் தூங்கிட்டான். ஜேம்ஸ் ட்ரங்க் பெட்டிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். ரொம்ப நேரம் ஆகியும் ஜேம்ஸ் வராததால எதிர்பார்த்து ஆப்ரஹாம் வீட்டுக்கே போயிட்டான். வீட்டுக்கு போய் நிம்மதியா போர்வைய போத்திட்டு தூங்கிட்டான். திருட போன மகன் என்ன ஆனா, அங்க அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா ஆப்ரஹாம். ட்ரங்க் பெட்டிக்குள்ள சிக்கிக்கிட்ட ஜேம்ஸ் தன் திருட வந்த நகைகள் எல்லாத்தையும் திருடி மூட்டை கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறமா எலி குட்டிகள் மாதிரி கிச்சு கிச்சின்னு சத்தம் கொடுத்தான். அந்த சத்தத்தை கேட்டு ட்ரங்க் பெட்டி மேல படுத்துட்டு இருந்த வேலைக்காரன், ட்ரங்க் பெட்டிக்குள்ள எலிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரங்க் பெட்டிய மெதுவா திறந்தான். உடனே ஜேம்ஸ் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அதுல இருந்து எகிரி வெளியில வந்து அங்க இருந்த வேலைக்காரனை ஒரே எத்துல எத்தி அப்பா போட்ட ஓட்ட வழியா வேகமா வெளியில வந்து அங்க இருந்து ஓடிட்டான். அந்த நேரத்துல பணக்காரர் வீட்ல இருந்த எல்லாரும் எழுந்திருச்சு, திருட 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 அப்படின்னு விரட்டினாங்க. ஓடின ஜேம்ஸ் புத்திசாலித்தனமா அங்க இருந்து ஒரு பாறையை எடுத்து அங்க பக்கத்துல இருந்த ஒரு கிணத்துக்குள்ள டமால்னு போட்டான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல அடர்ந்த கிளைகளுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த சத்தத்தை கேட்ட ஜேம்ஸ துரத்திட்டு வந்த எல்லாரும் கிணத்துல எட்டி பார்த்தாங்க. கொஞ்ச பேரு விளக்க வச்சு அவன் எங்க இருக்கான்னு பார்த்தாங்க. இன்னொருத்தவனும் கயிறு கட்டி உள்ள இறங்கி பார்த்தான். அப்பவும் அவங்களுக்கு திருடன் அகப்படவே இல்ல. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த திருடன் நம்மள ஏமாத்தி எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்னு நினைச்ச அவங்க ஏமாற்றத்தோட திரும்ப போனாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் பொறுமையா அங்கிருந்து இறங்கி திருடின நகைகளோட வீட்டுக்கு வந்தான். ஆப்ரஹாம தூக்கத்துல இருந்து எழுப்பி, அப்பா, நீ சொன்னது நிஜம்தான். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அனுபவத்தால மட்டும்தான் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பணக்காரர் வீட்ல நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஆப்ரஹாம் தன்னோட மகனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து பாராட்டினான்.